வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்புட் ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்புட்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பைத்தானில் இன்புட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த சர்க்கிள் ப்ராக்கெட்ஸ் தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிண்ட்டு, இன்புட் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் தான். இன்புட்டுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும். பைத்தானில் கம்ப்யூட்டர் இன்புட் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை வெளியிடும். இதே தான் பைத்தான்லேயும். இப்போ நீங்கள் ஒரு கேம் விளாட்றீங்கன்னா அதில் உங்கள் பேர் கேட்கும். நீங்கள் பேரை கொடுத்த உடனே அது வந்துட்டு நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் பேரை காட்டும். நீங்கள் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பேரை காட்டும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பைத்தானில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக நமக்கு தெரிஞ்ச பேசிக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் என் பேரை போடுவோம். நேம் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு பேரை போடுவோம். அப்புறம் பிரிண்ட் பண்ணுவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். தருணன் வந்துச்சா? இல்லைன்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க. இப்படி உங்கள் யூஸரை இதில் எழுத வச்சு நீங்கள் பேரை பிரிண்ட் பண்ணலாம், ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய கேம் உருவாக்குறீங்கன்னா அவுட்புட்டில் தான் கேம் இருக்கும். நீங்கள் கோடிங்லாம் அதில் காட்ட முடியாது. அப்போ நீங்கள் எப்படி பேரை எழுதுவீங்க? அதுக்கு தான் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே நேம்னே போட்டுறோம். இல்லை, இங்கே அண்டூர் ரீடூர்லாம் இருக்குது. இங்கே நான் இன்புட்டுன்னு எழுதுனா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நார்மலாக விட்டிங்கன்னா ஆட்ரிபியூட் பில்டின் ஃபங்க்ஷன்னு வந்துச்சு. சில டைம் ஆட்ரிபியூட் எரர் வரும். இப்போது ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டிங்கன்னா ஒன்றும் வராது, பிளேனாக இருக்கா. அதான் என்னடா நடந்துச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரியல. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னால் ஒரு இது எழுதலாம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை நான் வச்சுருக்கேன், உங்களால் ஆட் பண்ண முடியும். இதை ஆட் பண்ணுறதுக்கு இதில் போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங்ஸில் போயிட்டு எடிட்டரில் போயிட்டு பார் பட்டன் லிஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் கொடுத்துட்டு என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டு, சிங்கிள் கோட்டு, டபுள் கோட்டு, ஈக்குவல் டு இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இதில் நான் வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணேன். இப்போ வாட் இஸ் யுவர் நேம்னு எழுதிக்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம்? இப்போ ஒரு மேஜிக் நடக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னதான் இப்போ நடந்துச்சுன்னு கேட்பீங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த லைனை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்ட்டு வாட் இஸ் யுவர் நேம்னு பிரிண்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்புட் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்டிங்கில் போடாத இருக்கும் போதே அப்படி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வந்துச்சா? அப்போ நம்ம இது என்டர் அனுப்பினால
ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்குது, அதனால தான் ஸ்பேஸ் வந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்துடும். என்னன்னா ஃபஸ்ட்டு இன்புட் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்புட்டில் நம்ம டைப் பண்ணுவோமா, டைப் பண்ணுங்க இந்த நேமில் ஸ்டோர் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுனால பிரிண்ட் பண்ணிடும். இப்போது ஒரு பிளாங்க் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிங்கன்னா லைன் வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைன் வந்துட்டு பிரிண்ட் ஆச்சா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்போவுமே சில ப்ரோக்ராமில் இப்படி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்ட் போட்டு இதில் வாட் இஸ் யுவர் நேம்னு பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு லைன் வேஸ்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பைத்தானில் அதை விட்டுட்டு இங்கேயே ஸ்ட்ரிங்கை கொடுக்கலான்னு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்கும் போது அது என்னதான் ஆகுதுன்னு குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த குழப்பமே இருக்காது. இங்கே ஸ்பேஸ் விட்டுக்கலாம். இப்போ தருண் எழுதிங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், தருவுன்னு எழுதிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஆனால் எனக்கு ஒரு லைன் வேணும், ஒரு லைன் விட்டுட்டு போய் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஏன்னு போட்டிங்கன்னா இந்த ஸ்லாஷ் என்னுக்கு மீனிங் என்னன்னு அது சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லாஷ் போட்டேன். இந்த ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இப்போ ஒரு லைன் விடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைன் வச்சோம். இந்த ஸ்லாஷ் வந்துட்டு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு லைன் விடும். ஒரு லைன் விடுறதுக்கான எஸ்கேப். எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் சீக்வன்சஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ போய் பார்த்துருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் போயிடுச்சு. நீங்கள் இன்னும் என்னோட போன வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா பைத்தான் பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching my video, friends.